ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானை கொண்டவர்கள். நீங்கள் பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்திருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான யோகமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும். ஓம் கம் குருவே போற்றி என்ற மந்திரத்தை உச்சரித்து குரு பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருப்பவை நல்லதாக நடக்க வாழ்த்துகிறோம். 5ஆம் இடத்தில் உச்சபலத்தில் இருக்கும் குரு பகவான் நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதி அடையப் போகிறார். இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையப் போகிறார். சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகிறார்கள். சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிறது. 9ஆம் இடத்தில் சூரியன் நவம்பர் 16க்கு பிறகு மற்றும் ராசி அதிபதியான செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகமான அமைப்பை தருகிறது. வாழ்க்கையில் இனி அடிப்படையான வெற்றி வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் காணும் யோகம் உண்டாகியுள்ளது. வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கு, புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நினைத்த இடத்திலிருந்து நினைத்த வேலை கிடைக்கும். பலருக்கு இந்த மாதம் அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு கிடைக்க யோகம் உள்ளது. உங்களுக்கு கொடுக்கப்படும் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம் ஊதிய உயர்வு, பாராட்டு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய முடியாத வேலைகளை கூட நீங்கள் சிறப்பாக செய்து ஆதாயம் பெறக்கூடிய யோகம் உள்ளது. இது நாள் வரை இருந்து வந்த டென்ஷன், மன அழுத்தம், கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் இந்த மாதம் உருவாகியுள்ளது. மனக்கவலைகள் உங்களை விட்டு ஓடிவிடும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு குரு பகவானின் அருளால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் கூட யோகம் உண்டாகும். பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால் உங்களின் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் தீரும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு நிம்மதியை தரும். பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் மலைப்பிரதேசம் சென்று வரக்கூடிய யோகம் அமையும். காசி, கயா, ராமேஸ்வரம் செல்லும் புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகள் துணிவுடனும் நட்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். வீட்டில் ஆனந்தமான சூழல் நிலவும். இளையதாரர்களுக்கு நல்ல ஒரு யோகம், பரிசு மற்றும் ஏற்றங்கள் உருவாகும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: கோபத்தை மட்டும் தவிர்த்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் மற்றும் வீட்டிலும் தேவையற்ற வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் தொழில், வணிகம் மற்றும் படிப்பில் சின்ன சின்ன தடைகளை சந்திக்கும் சூழல் வரலாம். கவனமாக செயல்பட வேண்டும். செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம்: குரு பகவான் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவது நல்லது. தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி மனமாற வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விஷயத்திலும் யோகமான பலனை எதிர்பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையும் யோகமும் நிறைந்த மாதம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நிச்சயம் பெறலாம். உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாழ்த்துகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.